எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் சினி அலர்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் நடித்த ஜனநாயகம் படத்தோட அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரிலீஸ்க்காக என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு பேரா பூஜா எட் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே 500 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், நிறைய இஷ்யூக்கு அப்புறம் தான் ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் போர்டு கிட்டேருந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டதாகவும், ஸோ நிறைய சீன்ஸஸாக இருக்கட்டும், படத்தோட டியூரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே கட் பண்ணி தான் சென்சார் போர்டு இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் வழங்கினாங்க. ஸோ அதனால தான் ஜான்வரி 9 இந்த படத்தை தேட்டரிக்கலாக ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் ஜனநாயகம் டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் எல்லாமே ஓப்பன் ஆகி மோஸ்ட் ஆஃப் த ஷோ எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஜனநாயகம் படத்தை ஜான்வரி 9 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணக்கூடாது, இன்னும் சில சீன்ஸ் அதில் கட் பண்ண வேண்டி இருக்கிறதாகவும் 27 சீன்ஸ் அதில் ரிமூவ் பண்ண வேண்டியதாகவும் அவங்க சைட்லேருந்து சொல்லப்படுது. அந்த சீன்ஸ் எல்லாமே பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதாகவும் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கணும். ஸோ அதை நாங்கள் பார்த்து இன்னும் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு 4 to 5 வீக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு கிட்டேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஜனநாயகம் படம் டீம் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த படத்தை டிசம்பரே கம்ப்ளீட் பண்ணி சென்சார் போர்டுக்கு சென்ட் பண்ணிட்டதாகவும், அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணது தாமதமானதாகவும் இவங்க சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படத்தை ஜான்வரி 9 தள்ளி போட சொல்கிறதாகவும், சர்டிஃபிகேட்டை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இஷ்யூ பண்ண சொல்கிறதாகவும் சென்சார் போர்டுக்கு அறிவுறுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த படம் மேபி ஜான்வரி 10க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது, இல்லைனா ஜான்வரி 14 அப்போவும் ரிலீஸ் ஆகிறதுக்காக படக்குழு பிளான் போட்டுறதுக்காகவும் சொல்லப்பட்டுருக்கு. என்ன அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஜனநாயகம் படத்தோட அப்டேட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.